Next we are going to discuss about Bohr's atomic model. Bohr's atomic model. Okay, so இந்த போரோட atomic model எதை represent பண்ணுது அப்படின்னா, okay, so Bohr's atomic model, so we can write first successful model, we can write first successful model for hydrogen spectrum, for hydrogen spectrum. Okay, ரெண்டாவது என்ன சொல்லலாம் அப்படின்னா, this model, அதாவது this model is applicable for hydrogenic system. This model வந்து எதுக்குன்னா hydrogenic system அப்படின்னா single electron system அப்படின்னு சொல்லுவாங்க. Okay, this model is proposed for, this model proposed or only applicable for, this model is proposed or only applicable for hydrogenic atoms, hydrogenic atoms. ஹைட்ரோஜெனிக் ஆட்டம்ஸ் அப்படின்னா என்னன்னா சிங்கிள் எலக்ட்ரான் சிஸ்டம் தான் ஹைட்ரோஜெனிக் மாடல் சொல்லுவோம். சிங்கிள் எலக்ட்ரான் ஆட்டம்ஸ் அதான் வந்து ஹைட்ரோஜெனிக் மாடல். ஸோ எக்ஸாம்பிளுக்கு வந்து we can say hydrogen is a hydrogenic atom. ஹீலியம் ப்ளஸ் ஹீலியமில் வந்து 2 எலக்ட்ரான் இருக்கும். நான் ஹீலியம் ப்ளஸ்ன்னு போட்டேன்னா என்ன ஆயிடுச்சு, அது அயானா மாறிடுச்சு. அது மாதிரி ஒரு எலக்ட்ரான் வந்து போயிடுச்சுன்னு அர்த்தம். அதே மாதிரி லித்தியம் 2+ அப்படின்னு போட்டோம். லித்தியமில் 3 எலக்ட்ரான் இருக்கும். 2+னா 2 எலக்ட்ரான் போயிடுச்சுன்னு அர்த்தம். இப்போ மீதி ஒரு எலக்ட்ரான் தான் இருக்கும். ஸோ இதை தான் நம்ம என்னென்னு சொல்கிறோம் அப்படின்னா ஹைட்ரோஜெனிக் ஆட்டம்ஸ் அப்படின்னு சொல்கிறோம். ஓகே, ஸோ போர் என்ன பண்ணார் அப்படின்னா இதோட அட்டாமிக் மாடலை எக்ஸ்பிளைன் பண்ணுறதுக்கு ப்ரப்போஸ் 3 பாஸ்டுலேட்ஸ். பாஸ்டுலேட்ஸ்னால் 3 கண்டிஷன்னு கூட சொல்லலாம். ஓகே, ஸோ அதுதான் நம்ம இப்போ பார்க்க போகிறோம். ஸோ பாஸ்டுலேட்ஸ் ஆஃப் போர்ஸ் அட்டாமிக் மாடல். ஓகே, பாஸ்டுலேட்ஸ் ஆஃப் Bohr's atomic model. ஓகே, ஸோ 3 பாஸ்டுலேட்ஸ் வந்து போர் வந்து ப்ரப்போஸ் பண்ணார். முதல் பாஸ்டுலேட் அப்படின்றது என்ன அப்படின்னா the forces. ஓகே, ஸோ பாஸ்டுலேட் 1 we can say first postulate. Right, first postulate என்ன அப்படின்னா the balancing of force வந்து first postulate. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு ஆட்டம் இருக்குது, say there is an atom. இதை வந்து நம்ம இமேஜினரி இதுக்கோசம் போரோட அட்டாமிக் மாடல் எடுத்துக்கிறோம். அதாவது தியரி பர்பஸ்க்கோசம் ஒரு அட்டாமிக் மாடல் எப்படி எடுத்துருக்கோம், பட் ஆக்சுவலாக ஆட்டம்ஸ் வந்து இப்படி இருக்காது. ஓகே, ஸோ இதோட சென்டரில் வந்து நம்ம என்ன பண்ணியிருக்கோம், நியூக்ளியஸ் எடுத்துருக்கோம். அண்ட் சே திஸ் இஸ் த எலக்ட்ரான் விச் இஸ் ரெவால்விங் அரவுண்ட் த நியூக்ளியஸ் லைக் திஸ். ஓகே, ஸோ திஸ் இஸ் அ நியூக்ளியஸ். அதே மாதிரி ஒரு நியூக்ளியஸ், ஓகே, யூ ஹவ் டு ரிமெம்பர் ஒன் மோர் திங் ஆல்சோ, எலக்ட்ரான் அண்ட் ப்ரோட்டான் இது ரெண்டுத்தோட சார்ஜும் வந்து சேம் தான். அதாவது the charge of the electron would be equal to the charge of the proton. The difference is எலக்ட்ரானுக்கு நெகட்டிவ் சார்ஜ் இருக்கும், ப்ரோட்டானுக்கு பாசிட்டிவ் சார்ஜ் இருக்கும். ஓகேவா? ஸோ இந்த நியூக்ளியஸ் எப்படி ரெப்ரசன்ட் பண்ணுவோம் அப்படின்னா, நியூக்ளியஸோட சார்ஜ் எப்படி ரெப்ரசன்ட் பண்ணுவோம் அப்படின்னா, ப்ரோட்டானை வந்து we can represented by ZE அப்படின்னு ரெப்ரசன்ட் பண்ணுவோம். ஓகே, நியூக்ளியஸை எப்படி ரெப்ரசன்ட் பண்ணுவோம், ZE. Z அப்படின்றது வந்து நம்பர் ஆஃப் ப்ரோட்டான்ஸ், நம்பர் ஆஃப் ப்ரோட்டான்ஸ். E அப்படின்றது வந்து சார்ஜ் ஆஃப் ப்ரோட்டான் எடுத்துக்கலாம் இங்கே மட்டும் நியூக்ளியஸ்க்கு. ஓகே, ஸோ சார்ஜ் ஆஃப் ப்ரோட்டான் அப்படின்றத கண்டிஷனாக நம்ம எடுத்துக்கோம். இப்போ ஃபர்ஸ்ட் பாஸ்டுலேட் படி என்னன்னா, ஒரு எலக்ட்ரான் வந்து நியூக்ளியஸை சுற்றி வருது அப்படின்னா இது வந்து நம்ம என்னென்னு சொல்கிறோம், ZE, நம்பர் ஆஃப் ப்ரோட்டான்ஸ் E. இங்கே வந்து இதுவும் சார்ஜ் E தான், பட் ஒரே ஒரு எலக்ட்ரான் தான் இருக்குது, அதனால 1 × E நம்ம எடுத்துக்கலாம். ஸோ ஒரு எலக்ட்ரான் வந்து ஒரு பாசிட்டிவ் சார்ஜை சுற்றி வரும்போது என்ன சொன்னோம் ஏற்கனவே, தெர் இஸ் அ ஃபோர்ஸ் ஆஃப் அட்ராக்ஷன் இருக்கும் இல்லையா. ஸோ இந்த ஃபோர்ஸ் ஆஃப் அட்ராக்ஷன்னால என்ன கிரியேட் ஆகும் அப்படின்னா ஒரு சென்ட்ரிபீட்டல் ஃபோர்ஸ் கிரியேட் ஆகும். சென்ட்ரிபீட்டல் ஃபோர்ஸ்னு சொல்லலாம், இல்லை சென்ட்ரிஃபியூகல் ஃபோர்ஸ்னு சொல்லலாம். அது டிபெண்ட்ஸ் அப்பான் த ஃப்ரேம் ஆஃப் ரெஃபரன்ஸ். ஓகே, ஸோ எலக்ட்ரான் வந்து ஒரு நியூக்ளியஸை சுற்றி வரும்போது 2 ஃபோர்ஸ் இருக்கும். ஒன்று வந்து சென்ட்ரிபீட்டல் ஃபோர்ஸ், இன்னொன்று எலக்ட்ரோஸ்டாட்டிக் ஃபோர்ஸ். ஸோ இந்த எலக்ட்ரோஸ்டாட்டிக் ஃபோர்ஸ்ன்றது ஒன்றும் கிடையாது, ப்ரோட்டானுக்கும் எலக்ட்ரானுக்கும் உள்ள அட்ராக்டிவ் ஃபோர்ஸ் எலக்ட்ரோஸ்டாட்டிக் ஃபோர்ஸ்னு சொல்லுவோம். இந்த எலக்ட்ரோஸ்டாட்டிக் ஃபோர்ஸ்னால ஒரு சென்ட்ரிஃபியூகல் ஃபோர்ஸ் வந்து கிரியேட் ஆகும். இந்த 2 ஃபோர்ஸும் பேலன்ஸ்டாக இருக்கிறதுனால என்ன ஆகும் அப்படின்னா இந்த எலக்ட்ரான் வந்து நியூக்ளியஸ்குள்ளே வந்து ஃபால் ஆகாது. ஸோ எப்படின்னு எழுதுவோம், ஃபர்ஸ்ட் ஒன் we can say the electrostatic force would be balanced by the centrifugal force. CF na centrifugal force. So what is electrostatic force? We already தெரியும், K into Q1 Q2 by
ஆர் ஸ்கொயர், அதுதான் வந்து எலக்ட்ரோஸ்டாட்டிக் ஃபோர்ஸ். ஸோ இதை வந்து நம்ம என்னென்னு சொல்லலாம், டிஸ்டன்ஸை வந்து ரேடியஸை வந்து ஆர் அப்படின்னு எடுத்துக்கலாம். ஸோ அப்போ எழுதும் போது என்ன பண்ணுவோம், தட் வில் பி கே q1 அப்படின்றது வந்து இங்கே ZE தான் q1, E தான் q2. இப்போ என்ன வரும், ZE into E become E square divided by R square KZE square. சென்ட்ரிஃபியூகல் ஃபோர்ஸோட ஃபார்முலா இயர்லியர் 11th ஸ்டாண்டர்டில் படிச்சிருப்பீங்க, தட் would be mv square by r. ஓகே, ஸோ இப்போ இந்த ஆரும் கேன்சல் ஆயிரும். அப்போ நம்மளுக்கு ரிசல்ட் என்ன கிடைக்கும் அப்படின்னா, தட் would be KZE square, ஓகே, KZE square by R would be equal to mv square. ஸோ இதுதான் வந்து போர்ஸோட முதல் இம்பார்ட்டன்ட் பாஸ்டுலேட், KZE square by R equal to mv square. ஸோ அதாவது ருதர்ஃபோர்ட் மாடல் என்ன வந்துச்சு ப்ராப்ளம்னா, ஒரு எலக்ட்ரான் வந்து நியூக்ளியஸை சுற்றி ரெவால்வ் ஆச்சுன்னா அந்த எலக்ட்ரான் வந்து நியூக்ளியஸில் ஃபால் ஆயிரும். எப்படி ஃபால் ஆகாமல் இருக்குது, அதுக்கு தான் ஃபஸ்ட்டு பாஸ்டுலேட் எக்ஸ்பிளைன் பண்ணுச்சு. எலக்ட்ரோஸ்டாட்டிக் ஃபோர்ஸும் சென்ட்ரிஃபியூகல் ஃபோர்ஸும் பேலன்ஸ்ட் ஆகிடும். இந்த ரெண்டு ஃபோர்ஸும் பேலன்ஸாக இருக்கிறதுனால, ஸோ சென்ட்ரிஃபியூகல் ஃபோர்ஸ்னால் எப்படி இருக்கும்னா வெளியில் இருக்கும், இது வந்து சென்ட்ரிஃபியூகல் ஃபோர்ஸ். எலக்ட்ரோஸ்டாட்டிக் ஃபோர்ஸ்னால் உள்ளே இருக்கும். ஸோ இது ரெண்டு ஃபோர்ஸும் பேலன்ஸ் ஆகிறதுனால என்ன ஆகாது, எலக்ட்ரான் வந்து நியூக்ளியஸில் வந்து ஃபால் ஆகாது. இது வந்து போரோட ஃபஸ்ட்டு பாஸ்டுலேட். தென் வில் எக்ஸ்பிளைன் தி போர்ஸ் செகண்ட் பாஸ்டுலேட். ஸோ செகண்ட் பாஸ்டுலேட்டில் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, so you can write the second postulate over here. Okay, so second postulate, so second postulate எதை represent பண்ணுது அப்படின்னா, it is representing the angular momentum. Okay, so போரோட second postulate என்ன சொல்லுது அப்படின்னா, each and every orbit have a fixed each and every orbit in a atom have a fixed angular momentum. Okay, each and every orbit in an atom have a fixed angular momentum and the electrons are there. Okay, and the electrons are present in any one of the orbits, or electrons are present in their you can write, and the electrons are present in those orbit, and the electrons are present in those orbits. Okay, those orbits. So என்ன ஆகும், என்ன கொஸ்டின்னா, each and every orbit in an atom have a fixed angular momentum and the electrons are present in those orbits. அப்படின்னா என்னன்னா, ஒரு ஆட்டம் எடுத்தோம் அப்படின்னா ஆட்டம்க்கு மல்டிபிள் ஆர்பிட்ஸ் இருக்கும். ஒவ்வொரு ஆர்பிட்டுக்கும் வந்து ஒரு ஃபிக்ஸ்டு ஆங்குலர் மொமெண்டம் இருக்கும். மொமெண்டம்ன்றது வந்து ஏற்கனவே சொல்லியிருக்கோம், P is equal to m into v. அது லீனியர் மொமெண்டம். அதாவது ஒரு பால் இருக்குது, ஒரு பாலை நம்ம தூக்கி போடுறோம், அப்போ அது என்ன ஆகும்னா ஒரு மொமெண்டமே கெயின் பண்ணும். ஏன்னா அந்த பாலுக்கு மாஸ் இருக்குது, வெலாசிட்டி இருக்குது. அதை நம்ம இம்பேக்ட்னு கூட சொல்லலாம். ஏன்னா மொமெண்டமும் ஃபோர்ஸும் வந்து டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனல். ஸோ இங்கே லீனியர் மொமெண்டம்னா சர்க்குலர் வெனிட்டிஸ், அது வந்து ஒரு சர்க்குலர் பாத்தில் மூவ் ஆகுது இல்லையா, அப்போது சர்க்குலர் பாத்தில் மூவ் ஆகிறத வந்து நம்ம என்னென்னு சொல்லுவோம் அப்படின்னா ஆங்குலர் மொமெண்டம் அப்படின்றத சொல்லுவோம். ஓகே, ஸோ இவர் என்ன எக்ஸ்பிளைன் பண்ணார் அப்படின்னா, இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் வில் ட்ராயர். ஸோ இதுதான் நியூக்ளியஸ், இது ஒரு ஃபர்ஸ்ட் ஆர்பிட்னு வச்சுக்கலாம், இது ஒரு செகண்ட் ஆர்பிட் அப்படின்னு வச்சுக்கலாம். ஓகே, ஸோ இந்த ஒரு ஆர்பிட்டுக்கு ஒரு ஆங்குலர் மொமெண்டம் இருக்கும், இந்த ஒரு ஆர்பிட்டுக்கு ஒரு ஆங்குலர் மொமெண்டம் இருக்கும். ஓகே, இது L1 ஆங்குலர் மொமெண்டமே Lன்னு ரெப்ரசென்ட் பண்ணும். ஃபர்ஸ்ட் ஆர்பிட்டுக்கு ஒரு ஆங்குலர் மொமெண்டம் இருக்கும், செகண்ட் ஆர்பிட்டுக்கு ஒரு ஆங்குலர் மொமெண்டம் இருக்கும். அப்புறம் இந்த எலக்ட்ரான் வந்து இந்த ஆர்பிட்ஸில் மட்டும்தான் இருக்க முடியும், இன் பிட்வீனில் இருக்க முடியாது. ஸோ எலக்ட்ரானால் எய்தர் இங்கே இருக்கலாம், எலக்ட்ரான் இங்கே இருக்கலாம், ஆனால் ரெண்டு ஆர்பிட்டுக்கு நடுவில் எலக்ட்ரான் எப்போவுமே இருக்காது. அப்படின்றது தான் போரோட செகண்ட் பாஸ்டுலேட்டை ப்ரப்போஸ் பண்ணாங்க. ஸோ இது என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, we can say each and every orbit in atom have a fixed angular momentum and the angular momentum is, we can write again here, and the angular momentum is integral multiple of, and the angular momentum is integral multiple of nh2 pi. Okay, and the angular momentum is integral multiple of nh by 2 pi. hnன்றது வந்து பிளாங்கோட கான்ஸ்டன்ட், 2 pi அப்படின்றது இட்ஸ் அ கான்ஸ்டன்ட் வேல்யூ. 2 piன்றது ஒரு சர்க்கம்ஃபரன்ஸ் ஆஃப் த சர்க்கிள்னு சொல்லலாம். ஸோ இதோட ஈக்குவேஷன் நம்ம எழுதும்போது தட் இஸ் L, தட் இஸ் ஆங்குலர் மொமெண்டம். ஆங்குலர் மொமெண்டமோட பேசிக் ஃபார்முலா வந்து m into v into r. mvr would be equal to
NH by 2 pi. ஸோ இதுதான் வந்து போரோட செகண்ட் பாஸ்டுலேட். இதுதான் வந்து நம்ம செகண்ட் ஈக்குவேஷன் அப்படின்னு சொல்லுவோம். ஓகே, ஸோ முதல்ல ஏற்கனவே நம்ம எழுதுனது வந்து ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷன். ஸோ இது எழுதுனது வந்து திஸ் இஸ் வாட் ஃபர்ஸ்ட் பாஸ்டுலேட், அது ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷன் அப்படின்னு சொல்லுவோம். L equal to NH by 2 pi is the second equation. This is a very very important equation. ஸோ என்ன அர்த்தம், ஆங்குலர் மொமெண்டம் வந்து ஃபிக்ஸ்ட். ஸோ ஒவ்வொரு ஆர்பிட்டுக்கு ஃபார் எக்ஸாம்பிள் n அப்படின்றது வந்து எதை ரெப்ரசென்ட் பண்ண, நம்பர் ஆஃப் ஆர்பிட், எத்தனாவது ஆர்பிட்னு. இப்போ n equal to 1 போட்டோன்னா h by 2 pi, 2 போட்டோன்னா 2h by pi. ஸோ h by 2 pi is the least angular momentum. அதாவது least angular momentumனா என்ன அர்த்தம் அப்படின்னா, ஃபர்ஸ்ட் ஆர்பிட்டுக்கு ஆங்குலர் மொமெண்டம் வந்து கம்மியாக இருக்கும். மேலே போக 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 என்ன ஆகும் அப்படின்னா ஆங்குலர் மொமெண்டம் வந்து அதிகமாகிட்டே போகும். அதாவது எலக்ட்ரான் மேலே போக போக கொஞ்சம் ஸ்பீடு வந்து மாறிக்கிட்டே இருக்கும். அதுதான் வந்து டிஃப்ரென்ஸ். Okay, that is a Bohr's second postulate, and then we'll explain the Bohr third postulate. So third postulate எதை represent பண்ணுது அப்படின்னா, we can write third postulate. ஓகே, ஸோ தேர்ட் பாஸ்டுலேட் நம்ம எழுதுவோம். தேர்ட் பாஸ்டுலேட் அப்படின்றது வந்து எதை ரெப்ரசென்ட் பண்ணுது, ஸ்டேபிள் ஆர்பிட்டை பற்றி ரெப்ரசென்ட் பண்ணுது. ஸ்டேபிள் ஆர்பிட் அப்படின்னா என்னென்னா, இஃப் த போர்ஸ் ஃபர்ஸ்ட் பாஸ்டுலேட் அண்ட் செகண்ட் பாஸ்டுலேட் ஆர் சாட்டிஸ்ஃபைடு ஃபார் a particular orbit, that is what we call as a stable orbit. Okay, for if Bohr first and second postulate are satisfied, that orbit, okay, that orbit is called a stable orbit. That orbit is called stable orbit. Okay, stable orbit அப்படின்னா என்னன்னா, you know what is mean by stable. Stable அப்படின்னா without undergo any changes, that is what we call as a stable. அதாவது போரோட ஃபர்ஸ்ட் பாஸ்டுலேட் என்ன, electron will not fall into the nucleus because of the balancing of the centripetal force and the electrostatic force. ரெண்டாவது பாஸ்டுலேட்ஸ் என்ன, angular momentum is fixed. ஸோ அது வந்து ப்ராப்பராக ரொட்டேட் ஆகும். ஃபிக்ஸ்டு ஆங்குலர் மொமெண்டமில் எலக்ட்ரான் சுற்றும் போது அந்த ஆர்பிட்டை we can say as a stable orbit. ஓகே, அதே மாதிரி we can write ஸ்டேபிள் ஆர்பிட்டில் வந்து எப்போவுமே என்ன ஆகாது அப்படின்னா எனர்ஜி வந்து மாறாது. ஓகே, in a stable orbit energy remains constant. In a stable orbit energy remains constant. Okay, the energy, okay, so அப்புறம் என்ன சொல்றாங்கன்னா, the energy of the electron changes. In a stable orbit energy remains constant. எப்போ மாறும் அப்படின்னா, in a stable orbit the electron energy, okay, in orbit electron energy changes when it is excite from one orbit to another. In a orbit electron energy changes from in a orbit electron energy changes when an electron excite from one orbit to another. ஒரு ஆர்பிட்லேருந்து இன்னொரு ஆர்பிட் எலக்ட்ரான் எக்ஸைட் ஆகும்போது அதோட எனர்ஜி வந்து சேஞ்ச் ஆகும். எக்ஸாம்பிளுக்கு இப்போ ரெண்டு ஆர்பிட் இருக்குது நம்மன்னு வச்சுக்கலாம். ஓகே, ஸோ இது வந்து ஆர்பிட் 1, இது ஆர்பிட் 2 அப்படின்னு வச்சுக்கலாம். இப்போ எலக்ட்ரான் வந்து இங்கே இருக்குது. ஸோ when the electron is here, இந்த எலக்ட்ரானோட எனர்ஜி எப்போவுமே மாறாது. ஏன்னா அது வந்து ஒரு ஸ்டேபிள் ஆர்பிட்டில் இருக்குது, அதோட ஆர்பிட்டில் இருக்குது, அதுதான் ஸ்டேபிள் ஆர்பிட்னு சொல்கிறோம். இப்போ என்ன பண்ணுறோம் அப்படின்னா, இந்த எலக்ட்ரானை எக்ஸைட் பண்ணுறதுக்கு we are supplying an energy. என்ன எனர்ஜி சப்ளை பண்ணுறோம்னா லைட் எனர்ஜி. லைட் we otherwise we called as a photon அப்படின்னு நம்ம சொல்லலாம். ஓகே, திஸ் இஸ் வாட் we call as the energy of the photon. ஸோ ஃபோட்டான் நம்ம சப்ளை பண்ணும்போது என்ன ஆகும் அப்படின்னா, இந்த எலக்ட்ரான் வந்து இந்த ஃபோட்டான் அப்சர்வ் பண்ணிவிட்டு அதோட ஆர்பிட்டில் இருந்து அது நெக்ஸ்ட் ஆர்பிட்டுக்கு ஜம்ப் ஆயிரும். இந்த மாதிரி இப்படி ஜம்ப் ஆனோடனே இப்போ இங்கே என்ன ஆயிடுச்சு, ரெண்டாவது ஆர்பிட் போயிடுச்சா. இப்போ இந்த ரெண்டாவது ஆர்பிட்டோட இந்த எலக்ட்ரான் எனர்ஜி வந்து மாறிடும். ஓகே, இந்த எலக்ட்ரானோட எனர்ஜி மாறுறதுனால இந்த எலக்ட்ரானால் அந்த ஹையர் ஆர்பிட்டில் ரொம்ப நேரம் இருக்க முடியாது. அதனால திருப்பி என்ன ஆகும் அப்படின்னா, இந்த எலக்ட்ரான் வந்து அதோட ஸ்டேட்டுக்கே திருப்ப வந்துடும். திருப்பி அதோட ஸ்டேட்டுக்கே வரும்போது என்ன ஆகும் அப்படின்னா, எவ்வளோ எனர்ஜியை அப்சர்வ் பண்ணிச்சோ, ஃபோட்டான்லேருந்து எவ்வளோ எனர்ஜி வாங்குச்சோ அதே எனர்ஜியை வந்து என்ன பண்ணிடும்னா ரிலீஸ் பண்ணிடும். ஓகே, ஸோ இப்போ அதே மாதிரி இதில் இன்னொரு கண்டிஷன் என்ன அப்படின்னா, இந்த எலக்ட்ரான் வந்து இந்த ஃபர்ஸ்ட் ஆர்பிட்லேருந்து செகண்ட் ஆர்பிட்டுக்கு ஜம்ப் பண்ணணும் அப்படின்னா அதுக்கு ஒரு கண்டிஷன் இருக்குது. என்ன கண்டிஷன் அப்படின்னா, அந்த எனர்ஜி ஆஃப் த ஃபோட்டான்,
அதாவது நான் சப்ளை பண்ணுற எனர்ஜி ஆஃப் த ஃபோட்டான் வந்து அதாவது த டிஃப்ரென்ஸ் இன் எனர்ஜி ஆஃப் த டூ ஆர்பிட்ஸ்க்கு ஈக்குவலாக இருக்கணும். அதாவது இது வந்து எனர்ஜி 2, இது எனர்ஜி 1. இந்த ஆர்பிட்டோட எனர்ஜியையும் இந்த ஆர்பிட்டோட எனர்ஜியும் சப்ராக்ட் பண்ண எவ்வளோ எனர்ஜி வருதோ அவ்வளோ எனர்ஜி வந்து நான் என்ன பண்ணணும், ஃபோட்டான் வச்சு கொடுத்தா தான் என்ன ஆகும், இந்த எலக்ட்ரான் வந்து ஜம்ப் ஆகும். ஸோ தட் இஸ் ஈக்குவல் டு எனர்ஜி ஆஃப் த ஃபோட்டானோட ஃபார்முலா என்னன்னா h இன்ட்டு நியூ அப்படின்னு சொல்லுவோம். ஓகே, ஸோ திஸ் would be the condition. Okay, so இதுதான் வந்து போரோட third postulate. If Bohr first and second postulate satisfied, that orbit is called as a stable orbit. In a stable orbit, energy remains constant. In orbit, electron energy changes when an electron excites from one orbit to another orbit. அது எப்படி எக்ஸைட் ஆகும் அப்படின்னு பார்த்தோம்னா, the excitation of electron due to supply. Okay, you can அதையும் எழுதிரும். excitation of electron is due to supply of light energy, otherwise we called as a photon அப்படின்னு சொல்லலாம். Photon is a particle. Okay, so that's all. So next video we are going to discuss about radius of the nth orbit.